நம்ம சாமுண்டிபுரம் மக்களோட மிகப்பெரிய திருவிழாவான மாரியம்மன் கோயில் திருவிழா இதோ ஆரம்பிச்சாச்சுங்க. அம்மை நோயிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு தெய்வமாக பாத்தீங்கன்னா நம்ம மாரியம்மனை நம்பிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்தை பாத்தீங்கன்னா நல்லா மழை வரணும், இங்க இருக்க மக்கள் எல்லாருமே நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய திருவிழா அப்பையில இருந்து நடத்திட்டு வராங்க. இந்த திருவிழா ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா கோயில காப்பு கட்டுவாங்க. இது எதுக்காக பாத்தீங்கன்னா அந்த ஊரோட ஒரு பாதுகாப்பு வட்டமா பாத்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பாக்குறாங்க. இந்த திருவிழாவோட முக்கியமான நாள்னா அது இன்னைக்கு தாங்க, அதாவது முதல் நாளுங்க. இன்னைக்கு என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம அம்மனை ஊர்வலமா கொண்டு வருவாங்க. எதுக்குன்னா இந்த அம்மனோட ஆசீர்வாதம் இந்த ஊருக்கே கிடைக்கணும், ஊர் மக்கள் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிணத்துக்கு பக்கத்துல கொண்டு போயிட்டு ஒரு சில பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. அந்த பூஜை பண்ணிட்டு இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா மறுபக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் எல்லாமே சேர்ந்து கிணத்துக்குள்ள இருந்து ஒரு மரத்தை எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மரம் எதுக்காகன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த மரத்தை தான் கோயில் முன்னாடி நட்ட வைப்பாங்க. இந்த மரத்தை நட்ட வைக்கிற விழாவை தான் நம்ம கம்பம் நடும் விழாவா பார்க்கப்படுதுங்க. இந்த கம்பத்தை நட்ட வைக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிராமத்தோட மண் வளம் மலை வளம் அதிகரிக்கிறதுக்கும் நோயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் ஒரு அடையாளமா பார்க்கப்படுதுங்க. தப்பின் ஒளி, மக்களின் கோஷம், அம்மன் ஊர்வலம், கிணற்றிலிருந்து எடுக்கப்படும் அந்த புனித கம்பம், இது ஒரு விழா மட்டும் இல்ல, நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற தன்னம்பிக்கையின் வரலாறு.